உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உனக்கு தெரியுமா ராதா, நீ உன்னோட விஷயத்துல எதையும் மாத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ எப்படி இருக்கியோ அப்படியே நல்லா இருக்க. ஆனா மகாபாரத யுத்தத்துல அர்ஜுனன் கூட கவசம் மாட்டிட்டு தான் போனார்ல. போர்ல எதிரியை தாக்குனா மட்டும் நாம ஜெயிக்க முடியாது. எதிரியோட தாக்குதல் இருந்து நம்மளை நாம காப்பாத்திக்கணும். இப்போ நான் கிளம்பல மோனையா. போயிட்டு வரேன். நீ நல்லா இருக்கல்ல? மோனையா, நான் நல்லா இருக்கேன். ஆனா இந்த புடவை ரொம்ப லேசா இருக்கு. அதான் என்னால சமாளிக்க முடியல. மோனையா, ஆபீஸ்ல திடீர்னு என் புடவை கழண்டுருச்சுன்னா அப்புறம் என்ன உளற? நீ ஆபீஸ்ல போய் இந்த புடவைலாம் எப்படி கண்டும்? பேசாம நீ ஜீன்ஸ் போட்டுக்கிறியா? மோகனையா, என்ன இப்படி பேசுறீங்க? எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லல. இத சரி பண்ணி விடுவா. நிஜமா பண்றேன். அப்போ உன்கிட்ட பின் இருக்கா? பின் இருங்க பாக்குறேன். இந்தாங்க மோனையா. இப்போ ஒரு வாக் பண்ணி பாரு. நடந்து பார்க்கவா? நடந்து பாரு. இப்போ ஓகேவா? சரி. இப்போ புடவை லேசா இல்ல? லேசா தான் இருக்கு. ஆனா இப்போ ஒழுங்கா இருக்கும். பெஸ்ட். எனக்கு இப்ப என்ன தோணுது தெரியுமா மோனையா? என்ன? துளசி அக்கா உங்களுக்கு நல்ல ட்ரெய்னிங் கொடுத்திருக்காங்க. மோகனையா, எனக்கு நல்லா புரியுது. துளசி அக்காவோட பேரை சொன்னாலே உங்க பழைய காயங்கள் வெளியே வருது. அதனால நான் உங்களோட எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்க விரும்புறேன். ஒருவேளை அந்த செய்தியை துளசி அக்கா மோகனையாவுக்கு அனுப்பலனா வேற யார் அனுப்பியிருப்பாங்க? துளசி அக்காவால ஆபீஸ்ல இருக்க தாமினி அக்காவோட ரூம்குள்ள ஏன் போக முடியல? அப்படி அந்த ரூம்குள்ள என்ன நடந்திருக்கும்? அது துளசி அக்கா மரணத்தோட ஏன் சம்பந்தப்பட்டிருக்கு? மோகனையா,
இந்த எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்க நீங்க எனக்கு சாரதியா இருந்தது ஆகணும். ஏன்னா ராதா மோகன் சேர்ந்து இருந்தா தானே ஒரு விஷயம் ஹிட் ஆகும். அதனால நாளைக்கு எப்படியாவது நான் உங்களை ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போயே தருவேன் மோகனையா. மோகனையா, உனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகுது. ராதா, நீ கிளம்பி போ. இங்க நான் மோகனுக்கு துணையா இருக்கேன். இவ தைரியசாலியில வெக்கம் கெட்டவளா? நேற்றுக்கு அவ்வளோ அவமானப்படுறதுக்கு அப்புறம் ராதா திரும்ப வரமாட்டான்லாம் நினைச்சேன். அதுவும் வித்தியாசமான லுக்ல பார்க்க அழகா இருக்கா. குவைட் ப்ரொஃபஷனல். காலை வணக்கம். வா ராதா, மீட்டிங் ஜாயின் பண்ணிக்க. சரி. ராதா, எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல உனக்கு எந்த இடமும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஐ மீன், நீயே பாரு, இங்க எல்லா சீட்ஸுமே ஃபுல்லா இருக்கு. எங்க உட்காருவ? ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். நான் இப்படியே நிக்கிறேன். நின்னுக்கிட்டே இங்க எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ண போறியா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.